வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். என்ன இதுன்னு யோசிக்கிறீங்களா? நான் இன்னைக்கு முருங்கை பிஞ்சு தாங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். முருங்கைக்காய் இப்படி பிஞ்சாக இருக்கும்போது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ண முடியும். இதில் நார் கூட கொஞ்சமும் இருக்காது. எவ்வளோ சூப்பராக ஃப்ளெக்சிபிளாக கட் ஆகுதுன்னு பாருங்கள். இதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தாலும் இதையும் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நார் இல்லை பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது இந்த முருங்கை பிஞ்சை யூஸ் பண்ணி நம்ம சூப்பரான ஒரு சைட் டிஷ் சாப்பாட்டுக்கு செய்யலாம். இந்த மாதிரி பீன்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லா முருங்கை பிஞ்சையும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3 கப் அளவு இருக்குது. நம்ம சீசனலாக இது நம்மளுக்கு கிடைக்கும் போது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்திருக்கேங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடானதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது தான் இது ரொம்ப சூப்பராக நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படி பிடிக்கலைன்னா நீங்கள் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுறலாம். கூடவே சின்ன வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்தும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கை பிஞ்சு எல்லாத்தையும் இதில் சேர்த்திக்கலாம். இதில் நிறையா சத்து இருக்குது இல்லைங்களா? முருங்கைக்காயில் நிறையா அயன், கால்சியம் சத்து எல்லாமே இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா அதோட தோலில் தான் அயன் சத்து அதிகமாக இருக்குது. முருங்கைக்காயாக சாப்பிடும்போது அந்த தோல் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற பல்ப் தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி முருங்கை பிஞ்சில் சாப்பிடும்போது அந்த தோலையும் சேர்த்து நம்ம மென்று சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாய் தூள். இது எல்லாமே நம்ம சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இது பிஞ்சில் இருக்கும்போது முருங்கைக்காய் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம செஞ்சு வச்சா கூட ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது இது என்னன்னு சொல்லிட்டு. இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி சின்னதாக இருந்தால் போதுங்க. கொஞ்ச நேரம் தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இது மற்ற காய்கறிங்க மாதிரி சீக்கிரமாக குக் ஆகிடும். பீன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி குக் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். தேவையான அளவு தண்ணி சேர்த்தி இதை கலந்து விட்டு நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும், இல்லைன்னா நம்ம எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸ் பொறுத்து அந்த டைம் பொறுத்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். ஃப்ளேமை ஸ்லோலையே வச்சுக்கலாம். நல்லா குக் ஆகி வரட்டும். இந்த கேப்பில் நம்ம அதுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் எடுத்திருக்கேன். ஒரு 3 பெரிய பல் பூண்டும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் எடுத்திருக்கேன். சோம்போட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஒரு சிலருக்கு பிடிக்காது. அப்படி இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை மிக்சியில் ஜாரில் சேர்த்தி நல்லா இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக தண்ணியெல்லாம் வற்றி நல்லா பர்ஃபெக்டாக இது குக் ஆகி வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்குது. இப்போ நம்ம இதில் தேங்காய் சேர்த்தும் போது எல்லாமே கரெக்டாகிடும் கன்சிஸ்டன்சி. தேங்காய் சேர்த்தி நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ ஃப்ளேம் ஹையில் வச்சு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ட்ரையான மாதிரி வரட்டும். செமி லிக்விடியாக பிடிக்கும் அப்படின்னாலும் அந்த கன்சிஸ்டன்சிலே நம்ம வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம இதை செஞ்சுக்கலாம். இது சாம்பார் கூட, ரசம் கூட, தயிர் சாப்பாட்டு கூட, வெரைட்டி ரைஸ் கூட, குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்கூடையும் சூப்பரான ஒரு காம்பினேஷனில் இருக்குங்க. முருங்கைக்காய் நல்லா சீசனலாக கிடைக்கும்போது வீட்டில் மரம் இருக்குது, இல்லைன்னா பக்கத்தில் யாராவது வீட்டில் மரம் இருக்குது கொடுப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது முருங்கைக்காய் வச்சு சாம்பார், குழம்பு எல்லாமே செஞ்சு ட்ரை பண்ணி போர் அடிச்சிடும் ஒரு சில டைமில். அந்த மாதிரி டைமில் பிஞ்சு முருங்கைக்காயாக இருக்கும்போது இந்த மாதிரி கிடைச்சா யூஸ் பண்ணி இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நல்லா குக் ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்தி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கம வாசனையோட, அதுவும் சோம்போட ஃப்ளேவர், தேங்காய் எண்ணெயில் வேறு நம்ம குக் பண்ணியிருக்கோம். சூப்பர் ஃப்ளேவராக இருக்குங்க. நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்டா பேஜ்லேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான இந்த முருங்கை பிஞ்சு பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான், ஆனால் சீஸ்னலாக தான் நம்மளுக்கு இது கிடைக்கும் போது மிஸ் பண்ணிடாதீங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். மஸ்து மஜா. சூப்பராக இருக்குங்களாமா. கொஞ்சம் கூட அந்த நார் அந்த டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் வாயில் போட்டால் ஃபுல்லாக தோலோடு நம்ம மென்று சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த டிஷ்ஷை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.